கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 34:5 சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லி. யோவான் 1:9 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. இந்த வார்த்தையின்படி கருப்பர் இனத்தைச் சேர்ந்தவரும் எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்பட்டவருமாகிய ஆபிரகாம் லிங்கன் பள்ளிக்கூடத்தில் சென்று படிக்க முடியவில்லை. ஒரு விறகு வெட்டியின் மகன். அவர் ஜன்னலின் வழியாய் ஆசிரியர் நடத்துகிறதான பாடத்தை தன்னுடைய தகப்பனார் வெட்டி போட்ட மரக்கட்டைகளிலே கரித்துண்டுகளை எடுத்து எழுதி படித்து அப்படியாய் அவர் ஒரு அரசியல் கட்சியிலே வாலிபனான பொழுது சேர்ந்து அவர் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபித்து அரசியலிலே போட்டியிட்டு அவர் ஜெயம் பெற்று அடிமையாய் எண்ணப்பட்ட அந்த மனிதன் அதே அமெரிக்க தேசத்திலே அமெரிக்க ஜனாதிபதியாக உயர்த்தப்பட்டார். காரணம், அவர் தேவனோடு வைத்திருந்தான உறவும் உண்மையும் கடினமான உழைப்பும் எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தரை நோக்கி பார்த்ததினால்தான். ஆகவே அவர் ஜனாதிபதியாக வந்த முதல் நாளிலேயே மனித அடிமைத்தனத்தை முறிக்கும்படியாக மனிதர்களை அடிமைப்படுத்தக்கூடிய சட்டத்தை அவர் அப்படியே நிராகரித்து மனிதர்களை விடுதலையாக்கினார். இதுபோல நாமும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை பிரகாசமடைய செய்து அநேகரை விடுதலை வீரர்களாய் உயர்த்துவார். God bless you.